பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி இன்னும் ஒரு வாரத்தில் முடியடைய உள்ளது. இந்த சீசனில் 18 போட்டியாளர்கள், 6 வைல்டு கார்டு போட்டியாளர்கள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொண்டனர். இதில் தற்போது இறுதி வாரத்திற்குள் 6 பேர் மட்டுமே சென்றுள்ளனர். இது மட்டுமின்றி முதல் எலிமினேட் ஆன 8 போட்டியாளர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள் ரீஎன்ட்ரி கொடுத்து தங்கள் பங்கிற்கு விளையாடி வருகின்றனர். இதனால் கடந்த வாரம் முழுக்க விறுவிறுப்பாக சென்றது. பிக் பாஸ் வீட்டில் கடந்த வாரம் தீபக், ரயான், முத்துக்குமார், விஷால், அருண் பிரசாத், சௌந்தர்யா, ஜாக்குலின், பவித்ரா ஆகிய 8 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களில் ரயான் டிக்கெட் 2 பினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதால் அவரை தவிர எஞ்சியுள்ள 7 பேரும் எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆகியிருந்தனர். மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் வாரம் எலிமினேஷன் நடைபெறும். அந்த வகையில் இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் நடைபெற உள்ளது. அதில் குறைவான வாக்குகளை பெற்ற அருண் பிரசாத் மற்றும் தீபக் எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க. இவர்கள் இருவருமே ஃபைனல் வரை செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென எலிமினேட் ஆகியுள்ளது சக போட்டியாளர்களுக்கே மிகவும் பேரதிர்ச்சியாக இருந்தது. இதில் நேற்றைய எபிசோடில் அருண் வெளியேற்றப்பட்டார். அவர் எலிமினேட் ஆன போது அவரின் நண்பரான விஷால் மற்றும் ராயன் கதறி அழுதனர். ஆனால் அருண் சந்தோஷமாக வெளியே செல்வதாக கூறினர். இந்த சீசனில் அதிகம் சண்டை போட்ட போட்டியாளர் என்றால் அது அருண் பிரசாத் தான். அவர் முதலில் சில வாரங்கள் எந்தவித சண்டை சச்சரவுகளிலும் சிக்காமல் சைலண்டாக இருந்த நிலையில் வைல்டு கார்டு போட்டியாளர்கள் உள்ளே வந்ததும் தன் ஆட்டத்தை ஆரம்பித்தார். குறிப்பாக மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் ஆகியோருடன் சண்டையிட்ட அருண் ஒரு கட்டத்தில் அவர் மீது இருக்கும் தவறை திருத்திக் கொண்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு செல்லும் போதுதான் ஒரு புது மனிதனாக செல்வதாக பெருமிதம் கொண்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வரும் முன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா என்கிற பிளாக்பஸ்டர் ஹிட் சீரியலில் நடித்து ஃபேமஸ் ஆனதால் அருணுக்கு பிக்பாஸ் சம்பளத்தை வாரி வழங்கியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அவர் பிக்பாஸ் வீட்டில் இருந்த 98 நாட்களுக்கு அவருக்கு மொத்தமாக 19 லட்சம் ரூபாய் 60,000 சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறதாம். இவருக்கு இவ்வளோ சம்பளம் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லா ரசிகர்களுமே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் இவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா சீனையுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் பண்ணுவாருன்னு சொல்லி இவரை கலாச்சிருக்காங்க. ஆனால் அந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமானதுனால இவர் இப்போ சீரியலை விட்டுட்டு மொத்தமாக பிக் பாஸ்குள்ளே போனது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக இருந்த அருண் அடுத்தடுத்து நிறைய சேட்டைகள் பண்ணி, நிறைய கோபங்கள் பட்டு, நிறைய சண்டைகள் வெளுத்து எல்லார் மத்தியிலுமே ஒரு கெட்ட பேர் எடுத்திருந்தார். ஆனால் கடைசி இந்த நாட்களில் இவர் வெளியான பின்பு 98 நாட்கள் இவர் இருந்த மிகப்பெரிய விஷயத்தினால இவருக்கு பட வாய்ப்புகள் தாண்டி ஒரு 19 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால இவனால் பொழைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.